எக்ஸாம்பிள் ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்கு, செல்ஃபி ஸ்டிக் இருக்கு. ஓகே, எதுக்கு எனக்கு ட்ரைபாட் வேணுமோ அதுக்காகத்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு சிட் வித்தவுட் ஹோல்டிங் அ ஸ்டிக், ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் அப்படின்னு நான் நினைச்சா ஐ கேன் கோ ஃபார் அ ஸ்மார்ட் ஃபோன் ட்ரைபாட். இதே வந்து நான் டூர் போகும்போது ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிள் அந்த மாதிரி நான் ஷூட் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஐ கேன் கெட் அ செல்ஃபி ஸ்டிக். ஸோ ஐ கேன் டேக் அ ஃபோட்டோ வித் த ஹெல்ப் ஆஃப் செல்ஃபி ஸ்டிக். இது மாதிரி ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. ஓகே, அந்த தனித்தன்மையில தான் நம்ம எடுக்கணும். ஷண்ட் மோட்டர் பார்த்தீங்கன்னா அதோட தனித்தன்மை என்னன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1500 ரேட்டட் ஸ்பீடாக இருந்ததுன்னா 1490 ஆர் 480ல கான்ஸ்டன்டா ரன் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேணா குறையும், ஏதாவது லோட் அதிகம் பண்ணா குறையும். பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் த மோட்டர் வில் ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ டிசி ஷண்ட் மோட்டருக்கு இன்னொரு நேம் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மோட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஷண்ட் மோட்டரோட ஒரு யூனிக்னஸ். அதே மாதிரி சீரியஸ் மோட்டர். ஓகே, சீரியஸ் மோட்டர்னு சொல்லி ஒரு டிசி சீரியஸ் மோட்டர் இருக்கு. இதோட தனித்தன்மை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அதாவது இந்த மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஓகே, ஆன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா லோடை கொடுத்துட்டு தான் ஆன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா செம்ம ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த மோட்டருக்கு வந்து ஹை ஸ்டார்டிங் டார்க்னு நம்ம சொல்லுவோம். டிசி சீரியஸ் மோட்டருக்கு வி ஹாவ் ஹை ஸ்டார்டிங் டார்க். அப்போ என்ன ஆகுன்னா ஸ்டார்டிங் டார்க் அதிகமா இருக்கிறதுனால லோடெல்லாம் முன்னாடியே கொடுத்துறணும். லோடு கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணா மோட்டர் அப்படியே பெட் எல்லாம் பிச்சுட்டு வெளியே போய் விழுந்து ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த மோட்டரை யூஸ் பண்ணோம். ஸோ எந்த மாதிரி இடத்துல லோடு இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ட்ரெயின். ஓகே, எலக்ட்ரிக் ட்ரெயினில் என்ன பண்ணுவோம், எல்லா பேசஞ்சரையும் ஏற்றிடுவோம் முதல்ல. அப்போ ஃபுல் லோடோட இருக்கும். அப்போ அந்த லோடோட இழுக்கணும். அப்போ நம்ம எந்த மாதிரி மோட்டரை ப்ரிஃபர் பண்ணுவோம்னா இந்த மாதிரி டிசி சீரியஸ் மோட்டரை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிசி சீரியஸ் மோட்டர் ஹாவ் அ ஹை ஸ்டார்டிங் டார்க். So which is always to be started with the high loads. But shunt motorல அப்படி கிடையாது. ஷண்ட் மோட்டர் வந்து லோ லோட்ஸ்ல இருந்து தான் நம்ம அதிகம் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஷண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிக் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, சீரியஸ்க்கு வந்து ஒரு யூனிக்னஸ் என்னன்னா ஹை ஸ்டார்டிங் டார்க். ஓகே, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காம்பவுண்ட் மோட்டர். ஓகே, நல்ல ஸ்டார்டிங் டார்க்காகவும் இருக்கும், பேரலா ரன்னிங் டார்க்கும் நல்லா இருக்கும், பிளஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீடும் நம்மளுக்கு வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த 3 மோட்டரை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ லெட் மீ டேக் அ ஸ்கிரிப்லிங் பார்ட் ஹியர் ஸோ தட் ஐ கேன் ஜஸ்ட் டூ அ ஸ்கிரிப்லிங் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஆல் தீஸ் டைப்ஸ். ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ லெட் மீ டேக், I have to take the screen of center point. So on the screen center point எடுத்தா தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் entire screen. Sorry, we are growing a hen and a cock. They always do a lot of noises while I'm taking class. Always, they never shout at any other time. When I start to deliver my class, that will give sound automatically. Kindly bear with the sounds. Okay, ஒரு நாள் சண்டே அதை சாப்பிட்டுருணும். That is what I'm decided. All it. ஸோ இப்போ ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட் இருக்கு, மோட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த மோட்டர் இருக்கும், மோட்டர் ஸ்பீடாக சுற்றும். இந்த மோட்டரோட நம்ம ரிலேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அப்போதான் இந்த மோட்டரை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து ஜெனரேட்டரில் இஜின்னு சொன்னோம், கரெக்ட்? இஜின்னு சொன்னோம். பட் வேர் இந்த மோட்டர் வி கால் இட் அஸ் அ இபி. இபின்னா என்னன்னா பேக் இஎம்எஃப். ஓகே, பேக் இஎம்எஃப். But rest of the formula same, P5 Z10/60A அதெல்லாமே சேம் தான். ஓகே, Z10/60A இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சேம் தான். பட் இங்க வந்து என்ன சொல்லுவோம்னா பேக் இஎம்எஃப்னு சொல்லுவோம். பட் வேர் இந்த ஜெனரேட்டர் வி கால் இட் அஸ் அ இஜி, ஜெனரேட்டட் இஎம்எஃப்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி இஎம்எஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அ மோட்டர். டு மோட்டர்லயும் பேக் இஎம்எஃப் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி லென்ஸ் லா இட் அப்போசஸ் தி சப்ளை கரண்ட். ஓகே, அப்போ இதுல இருந்து நான் ஒரு சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் அண்ட் டெரிவேஷன்ஸ் ஐம் ட்ரைங் டு டேக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தேவையான இங்க ஒரு 2 விஷயம் இருக்கு. இந்த 2 விஷயத்த புரிஞ்சுட்டேன்னா என்னால வந்து ஈஸியா வந்து
சில விஷயத்தை எடுத்துக்க முடியும். அது என்ன விஷயம்னா ஸ்பீடுங்கிற ஒரு ஃபேக்டர், ஃப்ளக்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர். ஓகே, ஸ்பீட் அண்ட் ஃப்ளக்ஸ். இந்த ரெண்டுமே எனக்கு மோட்டரை ஸ்பீடை மாத்துறதுக்கு தேவைப்படும். ஓகே, மோட்டரோட ஸ்பீடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து அது நல்லாவே தேவைப்படும். ஓகே, நான் ஏன்னு சொல்றேன், இது எல்லாமே ஒவ்வொரு கணக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம், ஓகே, நான் எண்ணையும் ஃபையையும் கொண்டு வர போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரீரைட் திஸ். புரியலன்னா கேளுங்க, நான் அப்பவே சொல்லிடுறேன். ஓகே, ரீரைட் எப்படி பண்றேன்னா லெட் டைம் டேக் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு 5. சாரி, நான் மவுஸ்ல வரையறனால அது கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சூன் ஐ வில் கெட் நோட் பேட் மாதிரி ஒன்று வாங்கிடுவேன். அதில் வச்சு ஈஸியாக உங்களுக்கு எழுதுறது இதெல்லாமே. n இஸ் ஈக்குவல் டு 5. இது எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதுங்களா? இந்த எண்ணை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு வரும்போது 1/n ஆயிரும். கரெக்ட், 1/n ஆயிரும். ஸோ 1/n ஈக்குவல் டு 5ங்கிறத ஓகே எப்படி எழுதுறேன்னா n இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/5ன்னு எழுதுறேன். ஓகே, அப்போ இந்த ஈக்குவல் டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் n inversely proportional to 1 divided by 5. So this is the relation which everyone should remember while they studying about the motor. Okay, n inversely proportional to 1/5. n is a speed. And yes da, ஏதாவது சொல்லணுமா? நாய்ஸ் வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல தெரியாம மைக் ஆன் ஆயிடுச்சா? இந்த மைக் ஆன் பண்ற விஷயத்த பேசும்போது நேத்து கிளாஸ்ல நடந்துச்சுக்கோங்க. நேத்து வந்து ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ நான் முன்னாடியே சொல்லுவேன், டேய் மைக்கில் ஆஃப் பண்ணிக்கங்கடா, எங்க அதை ஆன் பண்ணீங்கன்னா உங்க ப்ரைவசிலாம் எனக்கு தெரியும், பர்சனல் ப்ரைவசி, வீட்டில் பேசுறது இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு கத்துறான். டேன்னு சொல்லிட்டு அவனை மைக் ஆஃப் பண்றதுக்குள்ள குழம்பு ஊத்துமா கொஞ்சம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வேர் வில் ஹேப்பன். ஆல்வேஸ் கீப் யுவர் ஐ ஆன் தி மைக் பிகாஸ் சம்ஒன் மே சம்டைம்ஸ் இட் மே டர்ன் ஆன் அண்ட் உங்களை ப்ரைவசி எல்லாம் வெளியே வந்துடும். இதுல நீங்க என்ன திட்டிட்டு இருந்தீங்கன்னாலும் எனக்கு அதனால அப்புறம் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ரெக்வெஸ்டிங் டு கீப் அன் ஐ ஆன் மைக். ஸோ n இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/5. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா உங்க மனசுல இருக்கணும். ஓகே, லெட் மீ கம் இன் டு திஸ் பார்ட். என்னங்கிறது ஸ்பீடு, மோட்டரோட ஸ்பீட். n இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் 5 இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்றதுனால அதுல இருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை we call it as a magnetic flux. அப்போ அந்த 5 வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, 5 பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஃபீல்டு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபீல்டு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபீல்டு கரண்ட்டுங்கிறது இந்த ஃபீல்டுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட். இங்க இருக்கு பாருங்க, இந்த ஃபீல்டுக்கு கொடுக்கக்கூடிய கரண்ட் தான் வந்து ஃபீல்டு கரண்ட், அதாவது ஃபீல்டு வைண்டிங்க்கு கொடுக்கக்கூடிய கரண்ட். இந்த ஃபீல்டு வைண்டிங்க்கு நம்ம கரண்ட் கொடுத்தா அந்த ஃபீல்டு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் லைன்ஸை ப்ரொவைட் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஆர்மேச்சர் கண்டக்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டச் பண்ணும்போது தான் நம்ம மோட்டர் வந்து சுற்றுது. கரெக்ட்? அப்போ இது எதாடி 5ங்கிறது என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் லைன். ஓகே, 5ங்கிறது மேக்னெட்டிக் லைன் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த ஃபீல்டு கரண்ட் மாறுச்சுன்னா நம்மளோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் மாறும். ஓகே, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் மாறும். சரி, let us assume one condition. Okay, let us assume one condition. நான் சிலதெல்லாம் erase பண்ணிடுறேங்க, வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கங்க. If required, I'll erase it so that okay. So இது வேணும் எனக்கு. Okay, let me take another color. கலரை கிடைக்கணும், ப்ளூ கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த 5 ப்ரொபோர்ஷனல் டு IFங்கிற கான்செப்ட் வருவோம். இப்போ IF ப்ரொபோர்ஷனல் டு 5, அதாவது ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஃப்ளக்ஸும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. நான் ஃபீல்டு கரண்ட்டை குறைச்சா என்ன ஆகும்னா
in case I'm going to reduce the field current of electromagnet. So automatically my flux also will reduce. Flux is the magnetic line dana. So flux automatically reduce. Correct? So in case I'm going to increase the field current. Okay, field current increase பண்றேன்னு வைங்க. So என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்? ஃப்ளக்ஸும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃப்ளக்ஸ்க்கு வரும். ஓகே, இந்த ரிலேஷனுக்கு வரும். திஸ் செகண்ட் ரிலேஷன் அட் த பாட்டம். ஸோ ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் இங்க? when flux reduces, what happened to speed? It is a inversely proportional. அப்போ என்ன ஆகும்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்பீட் வந்து குறையும். ஓகே, தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் as a inversely proportional. ரைட்? உங்களுக்கு இந்த ஸ்பீடு, ஃபீல்டு, ஃப்ளக்ஸ் இந்த மூணோட ரிலேஷன் கண்டிப்பா தெரியும். IF proportional to phi, N inversely proportional to 1/5. ஸோ ஐஎஃப் குறைச்சா ஃப்ளக்ஸ் குறையும், ஐஎஃப் அதிகம் பண்ணா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஸோ ஃப்ளக்ஸ் குறைஞ்சா ஸ்பீட் அதிகமாகும், ஃப்ளக்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்பீடு குறையும். ஸோ திஸ் இஸ் த லாஜிக் டு ஹாவ் அ ஸ்பீட் கண்ட்ரோல். நம்ம வீட்டில் வந்து ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா? ஃபேன் ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் ஃபேன் இஸ் நாட் அ டிசி மோட்டார். ஃபேனோட ஸ்பீடை நம்ம மாத்திரம் பார்த்தீங்களா? ஒரு டியூனர் மாதிரி வச்சிருப்போம். பழைய காலத்துல படக் படக்குன்னு திருப்புவோம், அப்புறம் டியூனர் மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து ஸ்மூத்தா டியூன் ஆகுது. அந்த டியூன் ஆக நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை குறைக்கிறீங்க. ஓகே, when you open it full, you giving a full magnetic field. when it have a slow speed, then you have reduced the magnetic field. அதுதான் அதோட அர்த்தம். ஓகே, ஸோ இதை வச்சு நான் மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோலை என்னால் பண்ண முடியும். ஓகே, என்னால் மோட்டரோட ஃபீல்ட் கரண்ட்டை என்னால் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஷண்ட் மோட்டர் எடுத்துப்போம். சிம்பிள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துருப்போம். சப்ளை கொடுக்கும்போது இந்த வழியாக ஒரு ஃபீல்டு கரண்ட் வரும். ஃபீல்டு கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ப்ரொடியூஸ் ஆகி ஆர்மேச்சரை கட் பண்ணும். ஆர்மேச்சரில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த மோட்டர் ரொட்டேட் பண்ண வைக்கும். ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜை வேரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு விதமா நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இந்த மெத்தட், அதாவது இந்த phi inversely proportional to n inversely proportional to phi and phi proportional to IF, இதை வந்து என்ன மெத்தட்னு சொல்லுவோம்னா ஃபீல்டு கண்ட்ரோல் ஸ்பீட் மெத்தட். ஃபீல்டு ஸ்பீட், அதாவது ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் தி ஸ்பீட் கண்ட்ரோல்டு மெத்தட் இன் டிசி மோட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த டார்க் நம்ம பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வரும். டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஈக்குவேஷனும் புரியணும். நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதுவும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வகையாக ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? வாட் இஸ் ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட்? இந்த மெத்தடுக்கு பேர் ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே பாருங்க ஃபீல்டை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். See, we are going to control the field, correct? ஸோ ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடுங்கிறதுனால ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்பீடை அதிகம் பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை நார்மலாக குறைக்க மாட்டாங்க, ஸ்பீடை அதிகம் பண்ணுவாங்க இந்த மெத்தடில். ஏன்னா ஃபீல்டு கரண்ட்டை வந்து எவ்வளோ தூரம் குறைக்க முடியும்? குறைக்க ஸ்பீடு அதிகமாகத்தானே செய்யுது. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கரண்ட்டுங்கிறது மேக்ஸிமம் இருக்கும். நம்ம ஃபீல்டு கரண்ட்டை குறைச்சோம்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும், ஃப்ளக்ஸ் அதிகமாச்சுன்னா ஸ்பீடு குறையும். ஓகே, பட் நார்மலாக என்ன பண்ணணும்னா ஃபீல்டு கரண்ட் அதிகம் பண்ண மாட்டோம், குறைப்போம். குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளக்ஸ் குறையும். ஃபீல்டு கரண்ட்டை குறைச்சா ஃப்ளக்ஸ் குறையும், ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுன்னா ஸ்பீடு அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஸ்பீடு வந்து ஒரு 1500 ஸ்பீடுன்னு வைங்க. ஒரு மோட்டரோட ரேட்டட் ஸ்பீடு வந்து 1500 ஆர்பிஎம்னு வைங்க. இந்த 1500 ஆர்பிஎம்லேருந்து நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 1600 கூட பண்ணலாம். I can make it even a 1600. So this is one speciality in field control method. ஸோ ரெண்டு விதமாக ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் பண்ணும். ஓகே, இதை நான் மறுபடியும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிப்பேன். பட் மீன்வைல் உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போது கிளியராக சொல்லிக்கலாங்கிறதுக்காக இதை சொல்லுவேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் என்னால் வந்து ஈவன் ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் வித் தி மெத்தட். ஸோ இது வந்து சீரியஸ் மோட்டர். இதுலேயும் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து ஃபீல்டை மாற்றி பண்ணலாம். ஓகே, இதுலேயும் நம்ம பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட், அதுக்கு பேரு ஆர்மெச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். ஓகே, ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் பார்த்துட்டோம். ஸோ நவ் வி கோயிங் டு சி அன் ஆர்மெச்சூர் கண்ட்ரோல்டு மெத்தட். ஓகே,
ஆர்மெச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். இந்த செட்டப் தான் அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஸ்பீட் அந்த இபி P5 Z10/60A கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க வந்து என்ன ஆகுன்னா, வோல்டேஜ் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்பீட். ஆர்மெச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல்னா என்னன்னா, வோல்டேஜ் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்பீட். நான் வோல்டேஜை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு குறைஞ்சிடும். நான் வோல்டேஜ் அதிகம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் அதிகமாகும். அதுக்காக நான் 200 வோல்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 1000 வோல்ட் கொடுத்தேன்னா மோட்டர் எரிஞ்சு தீபாவளி புஷ்வான மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ அது ரேட்டட். எல்லா மெஷின்லையும் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் டீடைல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த நேம் பிளேட் டீடைல்ல என்னன்னா, மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ தரலாம், மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ அதுக்கு பர்மிசிபிள், மேக்ஸிமம் பவர் எவ்வளோ எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் ஹீட் எவ்வளோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நேம் பிளேட் டீடைல்ல இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக 2 ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட். ஒன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட். ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடுக்கு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா IF is equal to 5, IF proportional, IFT இந்த மவுஸ்ல வரைகிறதுக்குள்ள IF proportional to 5, inversely proportional to 1/5. ஃபீல்டு கண்ட்ரோலுக்கு இந்த 2 ரிலேஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் இதையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் ஆஃப் ஸ்பீட். ஆர்மெச்சூர் கண்ட்ரோல் மெத்தட்னா ஆர்மெச்சூருக்கு போகக்கூடிய வோல்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, அந்த வோல்டேஜ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்னா ரியோஸ்டாட் யூஸ் பண்ணிடலாம். அந்த ரியோஸ்டாட் தான் இங்க இருக்கு. ஓகே, அந்த ரியோஸ்டாட் தான் இங்க இருக்கு. ஸோ தெர் ஆர் 2 type of speed control methods. First one is field control method and second one is armature voltage control method. Okay, so is it clear? Can you please comment in the chat box whether it is clear how to vary the speed of the motor? ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட், இன்னொன்று வந்து ஆர்மெச்சூர் கண்ட்ரோல் மெத்தட். These two methods are called as a speed control methods of a DC machine, DC motor. Right? Can you please comment in the chat box like is it clear or not? Clear. So Gautam and rest of 30, Snega clear. Thank you Snega for replying. Vasant clear, Rakshana clear. All right. So erase பண்ணிட்டு நான் உங்களுக்கு practical demo காமிக்க போறேன். இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலா ஒரு 2 minutes தான், ஒரு 5 minutesக்குள்ள கிளாஸை வைண்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ராக்டிக்கலா ஐம் கோயிங் டு டூ இட். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் தெம் ப்ளீஸ் டூ chatting. லைக் யுவர் சாட்ஸ், ஐ ஆல்வேஸ் வேல்யூ தி சாட்ஸ் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து சாட்ஸ் கொடுக்க கொடுக்க எனி கொஸ்டின் விச் கம்ஸ் இன் த சாட் பாக்ஸ் கேன் பி ரிப்ளைட் ஆஸ் லைக் ஐ ஹேவ் சோ மெனி புக் மார்க்ஸ். Okay, let me go for a speed control method. Slip ring irukku. Yeah, field resistance control method. This is first time I'm opening. I never know how the circuit will be, but still the circuit is in my mind, so I can teach you at any moment of time. Yeah, I got it. Then I don't know push up kudukuறாங்க. Okay, let me check. சிம்பிள் தான் இது. நீங்களா வந்து ப்ராக்டிஸ்ல எடுக்கலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லா கனெக்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. LFA, லெட் மீ டேக் A. ஓகே, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இங்க ப்ரொசீஜர் இருக்குங்க. இந்த ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா they would have given you how it is to be connected. See எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, which can be simply taken out. எல்லா கனெக்ஷனையும் ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ். So let me take which is field and yes, this one is taken as field. All right, புரிஞ்சது, அவ்வளவுதான், simple. LFA, so F is taken as okay, the same connection. So எல்லாம் வந்து இங்க எடுத்துட்டாங்க. F வந்து எடுத்துட்டு போய் அம்மீட்டர் கொடுத்துட்டு அம்மீட்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்தாங்கடா தெரியலையே. Okay, let me take an assumption of field is here. Okay, this is not going to be a bigger. இதை நான் தப்பா கனெக்ஷன் கொடுத்தாலும் மோட்டர் வெடிக்க போறது. ஸோ அதனால எனக்கு எந்த பயம் கிடையாது. A stands for armature. Armature is here, so armature planning a voltmeter which I can connect.
This voltmeter also to be taken, but I forgot to give a field current. That's where the problem comes. No problem, even we can reset out. Let me take the armature. இது சிம்பிளா இருக்கும், நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ டைம்ஸ்ல. லைக் we can have even a simple touch, you can play with this, correct? இதுல யாரும் தப்பானாலும் லேப்ல திட்ட போறது இல்ல. எனி டைம் யூ கேன் பி ஒர்க்கிங் அவுட் வித் தி ஃபீல்டு அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் டூ, ரைட்? சாலிட் டைமும் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டீடைல்டா நம்ம பேசிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை டீடைல்டா வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆர்மச்சூர் எப்படி ஒரு மோட்டரோட ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் நம்ம பண்றோம். ஓகே, அதே மாதிரி எந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து கண்ட்ரோலிங் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பண்றேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ் லிங்கை வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே, இந்த அட்டண்டன்ஸ் லிங்கை சாட் எனேபிள் ஆகாதவங்க கைண்ட்லி ட்ராப் மீ டெக்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி டெக்ஸ்ட் ட்ராப் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் யாருக்காவது ஆகல, அட்டண்டன்ஸ் லிங்க் வரலன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஐ வில் பி ப்ரொவைடிங் அட் இன்ஸ்டன்ட். ஓகே, இதை வந்து ரொம்ப டிலே எல்லாம் பண்ணி அப்படியெல்லாம் எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ ஐல் பி ப்ரொவைடிங் அட் அன் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் ஃபார் வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ். ஸோ உங்களுக்கு ஏன் சேட் வந்து எனேபிள் ஆயிருக்காதுன்னா உங்களை வந்து அந்த சேனல்ல ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, அந்த சேனல்ல வந்து ஆட் பண்ணணும்னா நானும் பண்ண முடியும், பட் ஃபேக்கல்ட்டி, உங்க ஃபேக்கல்ட்டி அட்வைசர் ஒரு கிளாஸோட இன்சார்ஜ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நான் வேணும்னாலும் அவங்க பண்ணி தரலன்னா நான் பண்ணி தந்துடுறேன். ஓகே, ஸோ நோ ஐல் போஸ்ட் அட்டண்டன்ஸ் இன் தி chat box. Please hold for a minute. Yeah, it's working. Attendance link. Bring it down. Yes, it's working. Yes, now it is going to be available in the chat box. Now I'm going to post the attendance link. Yes, the attendance link has been posted in the chat box. So I request you to give the attendance and you can leave the class today. So next class will be the speed control of a machine in a hands-on experience. And we will also talk about the application of DC motors. இதுல நிறைய இருக்குதுங்க. அதாவது இந்த பேக் இஎம்எஃப் ஜென்ரேட்டரை வச்சு நம்பர் ஆஃப் போல்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நம்மளே பண்ணலாம். நான் அப்பப்போ ஏதாவது சம்டைம்ஸ் ஐல் டூ இன் வாட்ஸ்அப் சாட்ஸ் டூ. ஓகே, ஸோ சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் மாதிரி ஏதாவது உங்களுக்கு சார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ இஃப் யூ ஹேவ் எனி குவைரி. ஓகே, லெட் வி ஹாவ் அ குரூப் டு டிஸ்கஸ் அண்ட் டு லேர்ன். இட்ஸ் நாட் டு கீப் யுவர் மவுத் குவைட், உம்முன்னு இந்த அப்படியே உருன்ட்டு உட்காந்துட்டு என்னத்தை சாதிக்க போறோம், எதையும் பண்ண போறது இல்லை. ஓகே, பட் இன்கேஸ் இஃப் வி பிகம் an extrovert, we'll be good at talking, we'll have a good placement, we can explore ourselves, we can do a public speaking. எத்தனை பேர் கோயம்புத்தூர் already have asked about your schools, right? I do a lot of programs in schools. ஓகே, ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அது இருக்கும் எப்பவுமே, அந்த பயம் எனக்கும் இருக்கும். ஆனால் அந்த பயத்தெல்லாம் போக்கடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. டோன்ட் ஹெசிடேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹங்க்ரி. பாதி பேர் சாப்பிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சாப்பிட்டுக்குங்க. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் மை ஃபுட் நவ். ஓகே, ஸோ see you. Bye bye. Thank you, sir. Thank you.